விளாத்திக்குளம் அருகே 10ஆம் வகுப்பு தேர்வில் தங்க மெடல் வாங்கிய பெருமைக்குரிய மாணவி 12ஆம் வகுப்பு தேர்விலும் முதலிடத்தை நோக்கிச் செல்ல ஆவலோடு படித்து கடந்த 10ஆம் தேதி தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாததால் இயற்கை உபாதையை கழிக்க அருகில் உள்ள சீமை கருவேல காட்டுக்குள் சென்ற நிலையில் மாயமானார். அப்படிப்பட்ட மாணவியை காணவில்லை என்ற புகாரை குளத்தூர் காவல் நிலைய போலீசார் ஏற்கவில்லை. விளாத்திக்குளம் மகளிர் போலீசார் மாணவியின் நடத்தையை விமர்சித்தனர். 11ஆம் தேதி மதியம் மாணவியின் சடலம் காட்டுக்குள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் சாலை மறியல் போராட்டத்தால் மாணவிக்கு நேர்ந்த கொடுமை குறித்து விசாரிக்க காவல் உயர் அதிகாரிகள் 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். கொல்லப்பட்ட மாணவியின் உடல் பிணக்குராய்வு செய்யப்பட்ட நிலையில் கொலையாளியை கைது செய்யும் வரை மாணவியின் சடலத்தை பெற மாட்டோம் என்று பெற்றோர் அறிவித்தனர். கொலையாளியை பிடிக்க போலீசார் பல கோணங்களில் விசாரித்தனர். கொலையாளி யார் என்று தெரியாமல் தவித்த போலீசாருக்கு காற்றாலை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா கண்ணில் பட்டது. அங்கு சென்று சம்பவத்தன்று பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதிக தொலைநோக்கு திறன் கொண்ட நவீன சிசிடிவி கேமராவில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒருவர் மாணவியின் ஊருக்கு பின்புறம் உள்ள வண்டி தடத்தில் பைக்கில் வந்து சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தன. அந்த பைக்கின் எண்ணை வைத்து விசாரித்த போது அது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் திருடப்பட்ட பைக் என்பது தெரிய வந்தது. அந்த பைக்கை திருடியவர் யார் என்று பல்வேறு சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் அந்த பைக்கை திருடி சென்றவர் சாயல்குடியைச் சேர்ந்த பழைய குற்றவாளியான மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன் என்பது தெரிய வந்தது. அவன் எங்கே இருக்கிறான் என்று விசாரித்த போது வழக்கு ஒன்றின் விசாரணைக்கு ஆஜராக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வந்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக பைக்கை திருடிக் கொண்டு வந்தேன் என்று கூறிய தர்ம முனீஸ்வரன் தான் மாணவியை ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியுள்ளான். 10ஆம் தேதி அந்த வழியாக பைக்கில் வந்ததை தவிர தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அடம் பிடித்து வந்தான். இந்த நிலையில் மாணவிக்கு நடந்த பிரேத பரிசோதனையின் போது மாணவியின் கைவிரல் நகை இடுக்கில் இருந்த மனித சதை துணுக்கு ஒன்று சிக்கியது. அதனை ஆய்வு செய்த மருத்துவர்கள் மாணவி தன்னை காப்பாற்றிக் கொள்ள போராடிய போது அந்த மனித மிருகத்தின் மீது நகத்தால் கீறி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மாணவியின் வீட்டு அருகே வசித்த இருவருடன் தர்ம முனீஸ்வரனுக்கும் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வில் மாணவியின் நக கண்ணில் இருந்தது தர்ம முனீஸ்வரனின் சதை என்பது உறுதியானது. இதையடுத்து தனிப்படையினர் அவனை உரிய முறையில் விசாரித்த போது மாணவியை பலாத்கார முயற்சியில் கொலை செய்ததை அவன் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தன்று திருட்டு பைக்கில் எட்டயபுரம் வந்த தர்ம முனீஸ்வரன் மாணவியின் ஊருக்குள் பெண்கள் ஒதுங்கும் இடத்தை நோட்டமிட்டிருக்கிறான். தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வரும் போது மாணவியின் ஊர் பெண்கள் ஒதுங்கும் இடம் இவனது கண்ணில் பட்டுள்ளது. இதையடுத்து 3 தினங்களாக மது போதையில் அங்கு சென்ற தர்ம முனீஸ்வரன் அங்கு வந்து செல்லும் பெண்களை மறைந்திருந்து நோட்டமிட்டிருக்கிறான். சம்பவத்தன்று மாணவி தனியாக வருவதை கண்ட காமுகன் இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே 60 வயது பெண்மணி உள்ளிட்ட 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவன் என்றும் கொலை, கொள்ளை, வழிப்பறி என 24 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஏற்கனவே 60 வயது பெண்மணி உள்ளிட்ட 2 பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தவன் என்றும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, திருட்டு என 24 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 60 வயது பெண்மணி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் தர்ம முனீஸ்வரன் 2 வருடங்கள் கழித்து கைது செய்யப்பட்டதாகவும் இதுபோன்ற கொடூர குற்றங்கள் செய்தால் திருட்டு போன்ற சிறிய குற்றங்கள் செய்து சிறைக்குள் சென்று பதுங்கிக் கொள்வது இவனது வழக்கம் என்று போலீசார் தெரிவித்தனர். வெவ்வேறு கோணங்கள்ல சம்பவ இடத்துல நேரடியா இந்த சம்பவம் நடந்தது பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல
இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேட்டுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியாக டீம்ஸ். இப்போ இவ்வளோ நாட்கள் நம்ம பண்ண இந்த சிஸ்டமேட்டிக் தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனால தான் நம்ம இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ் நேரடியாக போய் விசாரித்தது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். 60 வயது பெண்மணி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கீழவை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்த நிலையில் அதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து நிபந்தனை ஜாமீனில் வந்த நிலையில் எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட சென்ற நிலையில் தர்ம முனீஸ்வரன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கொடூர கொலையாளி தர்ம முனீஸ்வரனிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட ஒருவர் எப்படி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் என்பதே சட்ட நிபுணர்களின் ஆதங்கமாக உள்ளது. ஏற்கனவே 22 வழக்கு மேல அவர் மேல இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா அவர் எப்படி வெளியே வந்தாரு? பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் சார். அவர் ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஆல்ரெடி வந்து எந்த ஆன் வாட் கிரவுண்ட் அவர் போஸ்ட் கன்விக்ட்ல அப்பீல் பெட்டிஷன் போகும்போது அவர் பெயில் தான் வாங்கியிருக்காங்க. அங்க போஸ்ட் கன்விக்ஷன்ல போயிட்டு அப்பீல் பெட்டிஷன் இன்னும் பெண்டிங்கா தான் இருக்கு. 24 கேஸ் அவர் மேல இருக்கு அப்படின்னும் போது அந்த கேஸை வந்து விரைந்து முடிக்கணும். அவர் வந்து அந்த குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவர் ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கும் போது அவர் மேலும் வந்து இந்த குற்றம் செய்யாமல் வேறு எந்த குற்றமும் செய்யாமல் தடுப்பதற்கு இது ஒரு வழியா இருந்திருக்கும். அதனால அவருக்கு பெண்டிங் இருக்க கேஸை ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி சீக்கிரமா கேஸுகளை விரைந்து முடிச்சா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம தடுத்திருக்கலாம். பாலிமர் செய்திகளுக்காக ஓட்டப்பிடாரம் செய்தியாளர் முனிசாமி, ஷேக் மதார் மற்றும் சரவணகுமார்.